Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. Okay friends, வீடியோக்குள்ள போலாம். So today we are going to discuss about very important topic in English. ரொம்ப முக்கியமான டாபிக் தாங்க பார்க்க போறோம். என்ன அப்படின்னா there is and there are. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காமனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஓகே, சோ there is அப்படின்னா வந்து அங்க இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் there is a pen, அங்க ஒரு பேனா இருக்கு. there is a book on the table, டேபிளுக்கு மேல ஒரு புக் இருக்கு. அங்க டேபிளுக்கு மேல ஒரு புக் இருக்கு. ஓகே, there is your friend, அங்க உன் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். there are. ஓகே, சோ there are அப்படிங்கிறது there are some books, அங்க சில புத்தகங்கள் இருக்கு. இப்போ எந்த இடத்துல there is யூஸ் பண்ணணும், எங்க there are யூஸ் பண்ணணும், ரெண்டுமே வந்து அங்க இருக்கு, அங்க அவன் இருக்கான், அங்க அந்த புக் இருக்கு, அதை சொல்றதுதான் நம்ம யூஸ் பண்றோம். சோ எங்கெல்லாம் நம்ம there is யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் வந்து there are யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது அந்த வீடியோ. சோ நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ பிகாஸ் திஸ் வீடியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஓகே, நம்ம வந்து அதுவும் ஸ்போக்கன் இங்கிலீஷ், பொதுவா வந்து நான் ரிட்டன் இங்கிலீஷ் கூட நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் there is and there are அப்படிங்கிறது வந்து commonly used words in English. Okay, you should know very well about this, right? So உங்களுக்கு நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு, எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, at the end உங்களுக்கு ஹோம்வொர்க்கும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுல வந்து நான் 3 விதமா நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ ஒன்று வந்து பேசிக் லெவல், அதுக்கப்புறம் வந்து இன்டர்மீடியேட் லெவல், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் லெவல். ஓகே, சோ இந்த there is there are யூஸ் பண்றதுல 3 லெவலா நான் வந்து பிரிச்சுக்கிட்டேன். முதல்ல பேசிக், அதுக்கு அடுத்து இன்டர்மீடியேட், அடுத்து அட்வான்ஸ்ட். ஓகே, சோ இது வந்து ரொம்ப பேசிக் லெவல். ஓகே, சோ இங்க வந்து there is there are எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகே, கவுண்டபிள் நவுன்ஸ்ல நம்ம இந்த there is there are யூஸ் பண்ணுவோம். சோ கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னா முதல்ல என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், பேர்லயே இருக்கு கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கவுண்ட் பண்ண முடியும் உங்களால. ஓகே, பேனா, அதுக்கப்புறம் வந்து புத்தகம், பென்சில், ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் எத்தனை பேருன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிடலாம், எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம் இல்லையா. சோ இதுதான் வந்து கவுண்டபிள் நவுன். அந்த கவுண்டபிள் நவுன்ல 2 இருக்கு, சிங்குலர் அப்புறம் வந்து ப்ளூரல். ஓகே, சிங்குலர்னா ஒருமை, ப்ளூரல்னா பன்மை. சிங்குலருக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு புத்தகம் a book, ஒரு பேனா a pen. ஓகே, ஒரு ஆப்பிள் an apple. got it? ஒரே ஒரு டீச்சர் a teacher. ப்ளூரல் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டது, பேனாக்கள், புத்தகங்கள், ஆசிரியர்கள், ஆப்பிள்கள், ஓகே, நண்பர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த கவுண்டபிள் நவுன்ஸ்ல சிங்குலர் வந்துச்சு அப்படின்னா அங்க நீங்க there is அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சிங்குலர் வரும்போது இந்த ஏ அப்படிங்கக்கூடிய லெட்டர் சேர்ந்தே வந்துடும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒருமையா இருந்தா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்க பாருங்க எக்ஸாம்பிள் there is a book. there is a book, there அப்படின்னா அங்கே அப்படின்னு அர்த்தம், isனா இருக்கிறது. இப்போ there is a book, அங்கே ஒரு புத்தகம் இருக்கிறது. இது அங்க மேஜை மேல ஒரு புக் இருக்கு அப்படின்னா there is a book on the table, அந்த டேபிளுக்கு மேல ஒரு புக் இருக்கு. got it? அப்ப அந்த இடத்துல நம்ம there is யூஸ் பண்றோம். காரணம் என்ன அப்படின்னா ஒருமை, புக் அப்படிங்கிறது ஒருமை, அதனால நம்ம is யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இங்க பாருங்க there is a teacher, அங்க ஒரு டீச்சர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் there is a teacher in the classroom, வகுப்பறையில ஒரு டீச்சர் இருக்காங்க. ஓகே, there is a school. there is a school அப்படின்னா அங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. there is a school. அப்போ கவுண்டபிள் நவுன்ஸ் நம்மளால என்ன முடியுது, ஒரு ஸ்கூலு, ஒரு டீச்சர், ஓகே, ஒரு புக் அப்படின்னு நம்மளால என்ன முடியுது, அதுவும் சிங்குலர் ஒருமையா இருக்கு அப்படின்னா நம்ம அங்க there is யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் there are எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்டது, புக் அப்படின்னு இருக்கு, இது புக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அங்கதான் நம்ம ஆர் யூஸ் பண்ணணும் பன்மையில சொல்றதுக்கு. ஓகே, there are some books. some அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சேர்த்தாலும் சேர்க்கலாம், சேர்க்காட்டாலும் விட்டுறலாம். பட் இங்கிலீஷ்ல அதை சேர்த்து சொல்லும் போது, பன்மையில வரும்போது சேர்த்து சொல்லும் கொஞ்சம் அழகா இருக்கும். ஓகேவா, there are some books. some அப்படிங்கிறது இங்க ஆப்ஷனல் தான். ஓகேவா, சோ there are அப்படிங்கிறது மெயினான வார்த்தை. there are books.
அங்கே புத்தகங்கள் இருக்கிறது. இதே அங்க கொஞ்சம் புத்தகங்கள் இருக்கிறது அப்படின்னா there are some books. பாருங்க எஸ் சேர்த்திருக்கோம், பன்மை, புத்தகங்கள் இருக்கிறது. there are some teachers. அங்க கொஞ்சம் ஆசிரியர்கள் இருக்காங்க. there are some schools. அங்க கொஞ்சம் ஸ்கூல்ஸ் இருக்கு, பள்ளிக்கூடங்கள் அங்க இருக்குது. ஓகே, அப்போ பன்மையில வரும்போது நம்ம ஆர் யூஸ் பண்றோம். புரிஞ்சுட்டீங்களா? சோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் மீன் பை கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. எண்ணக்கூடிய பெயர் சொற்கள். இந்த புக்கு, டீச்சர் இவங்கெல்லாம் வந்து பெயர் சொற்கள் இல்லையா? நவுன் அப்படின்னா ஒரு பெயர் சொல். அதை நம்மளால என்ன முடிஞ்சது அப்படின்னா that is called as countable noun. அதுல சிங்குலர் ஒருமையா இருந்தா there is, பன்மையா இருந்தது அப்படின்னா there are. Do you understand? புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சவங்க காமெண்ட்ல ஒரு எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, டன். நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, வாட் இஸ் மீன் பை கலெக்டிவ் நவுன்ஸ்? கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னா பேர்லயே இருக்கு. கலெக்டிவ் அப்படின்னா குரூப்பா இருக்கக்கூடிய ஒரு நவுனை தான் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு தெளிவா புரியும். அந்த கலெக்டிவ் நவுன்லயும் சிங்குலர் இருக்கு, ப்ளூரல் இருக்கு. எக்ஸாம்பிள் கலெக்டிவ் நவுனுக்கு என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபேமிலி. ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவ் நவுன். அம்மா, அப்பா, குழந்தைகள், தாத்தா, பாட்டி இவங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் யாரு? ஒரு ஃபேமிலி. அப்ப ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் பீப்புள். ஓகே, சோ ஃபேமிலி அப்படிங்கிறது குரூப் ஆஃப் பீப்புள். ஓகே, ஒரு 2-3 ஆட்கள் சேர்ந்ததுதான் ஒரு ஃபேமிலி இல்லையா? சோ இப்போ இவங்க ஃபேமிலி அப்படின்னு எடுத்துட்டா அம்மா, அப்பா இருப்பாங்க, அப்புறம் சிஸ்டர். ஓகே, சோ அக்கா, தங்கச்சி, தம்பி, தாத்தா, பாட்டி இப்படி எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஃபேமிலி, ஒரு கலெக்டிவா இருக்காங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் கலெக்டிவ் நவுன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் there is a family. அங்கே ஒரு குடும்பம் இருக்கிறது. there is a family. there is a family. அங்கே ஒரு குடும்பம் இருக்கிறது. ஓகே, சோ இந்த கலெக்டிவ் நவுன்ல சிங்குலர் அப்படின்னா ஒரு ஃபேமிலியை குறிக்குது, a family. ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அங்கதான் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லுவோம், குடும்பங்கள். இப்போ உங்களோட குடும்பம், அப்புறம் சித்தப்பாவோட குடும்பம், பெரியப்பா ஃபேமிலி, அப்படி தனித்தனியா இருக்கும் இல்லையா? சோ அதுதான் ஒரு குடும்பம்னா ஃபேமிலி, ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள்னா ஃபேமிலிஸ். அப்போ கலெக்டிவ் நவுன்னா என்ன? குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாலே அது ஒரு கலெக்டிவ் நவுன் தான், பஞ்சா இருக்கிறது. ஓகேவா? சோ இங்க பாருங்க, அதுல சிங்குலர் வந்தா there is, ப்ளூரல் வந்துச்சுன்னா there are யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க, there is a family. அங்கே ஒரு குடும்பம் இருக்கிறது, ஒரு குடும்பம். there is a flock. flock அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? there is a flock of birds. flock of birds அப்படின்னா பறவை கூட்டங்கள், மந்தைகள் அப்படின்னு ஒரே ஒரு பறவை கூட்டம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, சோ அதான் வந்து flock அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ப்ளூரல்ல வரும்போது என்ன வரும் அப்படின்னா there are some families. there are some families. அங்கே கொஞ்சம் குடும்பங்கள் இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். இதே இது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், flocks of birds அப்படின்னா சில பறவைகளுடைய கூட்டங்கள். ஓகே, சோ காகம், கிளி கூட்டம், மயில் கூட்டங்கள், இந்த மாதிரி மொத்தமா தனித்தனியா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி. சோ flocks of birds அப்படின்னா பலவிதமான பறவை கூட்டங்கள். பொதுவா ஃபிளாக்ஸ்ங்கிறதுக்கு வந்து கூட்டம் கூட்டமாக அல்லது மந்தை அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே, சோ there are some flocks of birds, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ சோ கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது ஒரு குரூப் தான், ஒரே ஒரு ஃபேமிலினா அது சிங்குலர், ஒன்றுக்கு மேற்பட்டதான் ஃபேமிலிஸ் அப்படின்னு வரும். ஓகே, அதே மாதிரி இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த there is அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த there is அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை வாசிக்கும் போது அதை சுருக்கி நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா there is அப்படின்னு தனியா சொல்லாம there is a book, there is a pen, there is a bike, there is a car. Okay, there is your fan, there is a teacher in the classroom. Okay, so இந்த மாதிரி there is அப்படிங்கறது சேர்த்து நீங்க வாசிக்கலாம். இது வந்து ஒரு contracted form. Okay, there is a book அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா there is a book சொல்லுங்க பார்க்கலாம். there is a book, there is, there are அப்படிங்கறது நம்ம ரொம்ப சுருக்கி சொல்ல முடியாது, but there are அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். so there are some families. ஓகே, ரைட், புரிஞ்சுட்டீங்களா? சோ கவுண்டபிள் நவுன்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்க. அதுல சிங்குலர் வந்தா there is, ப்ளூரல் வந்தா there are. கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்க. அதுல சிங்குலர் வந்தா there is, ப்ளூரல் வந்தது அப்படின்னா there are. ஓகே, is it easy to understand?
ஓகே ஃபைன். இது வந்து பேசிக் லெவல். ஓகே, சோ இதுக்கு அப்புறமா நான் சொல்லி கொடுக்க போறது இன்டர்மீடியட் லெவல். இதோட கொஞ்சம் டஃப்பா இருக்கும், பட் ஈஸி தான் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா. பார்க்கலாமா? ஓகே, சோ இது வந்து இன்டர்மீடியட் லெவல். சோ பேசிக் லெவலுக்கு அப்புறமா உள்ள லெவல். சோ இங்க வந்து நம்ம தேர் இஸ் தேர் ஆர் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, அன்கவுண்டபிள் நவுன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். சோ அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னா எண்ண முடியாத நவுன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்மே இருக்காது. சிங்குலர் ப்ளூரல் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா, ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. அப்படிப்பட்டதான் வந்து அன்கவுண்டபிள் நவுன். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். சோ இன்ஃபர்மேஷன்னா தகவல். ஓகே, சோ இப்போ வந்து சில இன்ஃபர்மேஷன் நான் கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்லயே கிடையாது. இன்ஃபர்மேஷன் தான். தகவல்கள் அப்படின்னாலும் இன்ஃபர்மேஷன் தான், தகவல் அப்படின்னாலும் இன்ஃபர்மேஷன் தான். தட் இஸ் கால்ட் அஸ் அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, சோ ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ஏன் வந்து அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்றோம்னா மேஜை, அப்புறம் நாற்காலி, டைனிங் டேபிள், சோஃபா, இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஃபர்னிச்சர். ஓகே, அதனால அதுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம், சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ஓகே, சிங்குலர் மட்டும்தான். ப்ளூரலுக்கும் நம்ம அதுதான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. So that is called as uncountable nouns. Okay, right. எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ல வந்து தேர் ஆர் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வராது. ஏன்னா ப்ளூரலே கிடையாது. அப்புறம் எப்படி தேர் ஆர் வரும்? வராது இல்ல. சோ தேர் இஸ் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும். இங்க பாருங்க, எக்யூப்மெண்ட். எக்யூப்மெண்ட் அப்படின்னா என்னது? அந்த பொருட்கள். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த சிசர்ஸ், கத்தி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? சோ எல்லாமே சேர்ந்ததுதான் எக்யூப்மெண்ட். எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, சோ தேர் இஸ் சம் எக்யூப்மெண்ட். அங்க சில எக்யூப்மெண்ட் இருக்கு. ஓகே, தேர் இஸ் சம் இன்ஃபர்மேஷன். அங்க கொஞ்சம் தகவல் இருக்கு, அல்லது அங்க கொஞ்சம் தகவல்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சம் அப்படிங்கிறது ஆப்ஷனல். வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம், சேர்க்காமையும் சொல்லலாம். பட் சேர்த்தா அவ்வளவு அழகா இருக்கும். கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம் சம் அப்படின்னா. ஓகே, சோ தேர் இஸ் சம் ரிசர்ச். அங்க சில கண்டுபிடிப்புகள் இருக்கு. தேர் இஸ் சம் ரிசர்ச். ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. தேர் இஸ் சம் அட்வைஸ். அங்க கொஞ்சம் அட்வைஸ் இருக்கு. ஓகே, அட்வைஸ். தேர் இஸ் சம் அட்வைஸ் தட் யூ நீட் டு ஃபாலோ. நீ ஃபாலோ பண்றதுக்கு சில அட்வைஸ் இருக்கு. அட்வைசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, அடுத்து தேர் இஸ் சம் ஹோம்வொர்க். எனக்கு அங்க கொஞ்சம் ஹோம்வொர்க் இருக்கு, எனக்கு பண்ண வேண்டிய சில ஹோம்வொர்க் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தேர் இஸ் சம் ஹோம்வொர்க். அங்க சில வீட்டு பாடங்கள் இருக்கு. ஓகே, சோ தேர் இஸ் அப்படிங்கிறது வந்து அங்க அது இருக்கு, இங்க இருக்கு அப்படிலாம் சொல்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான ஒரு வார்த்தை. ஓகே, இப்படி கூட சொல்லலாம். தேர் இஸ் சம் ஹோம்வொர்க் ஐ நீட் டு டூ. நான் பண்றதுக்கு அங்க சில ஹோம்வொர்க் இருக்கு. ஓகே, ரைட். சோ இது வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன் சிங்குலர் மட்டும்தான் வரும். அந்த இடங்கள்ல நீங்க தேர் இஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் எக்யூப்மெண்ட், இன்ஃபர்மேஷன், ரிசர்ச், அட்வைஸ், ஹோம்வொர்க், ஃபர்னிச்சர். ஓகே, நெக்ஸ்ட் irregular nouns. ஓகே, irregular nouns அப்படின்னா என்ன அப்படிங்கறத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஓகே, சோ irregular nouns அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ சைல்டுனா என்னது? அது ஒரு நவுன். சைல்டு அப்படின்னா குழந்தை. பட் இதே இது நம்ம ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லும் போது, ஓகே, சிங்குலர் வந்து சைல்டு, ப்ளூரல்ல சொல்லும் போது சைல்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ இதோட எஸ் சேர்த்து இந்த மாதிரி சைல்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். எஸ் இஎஸ் எதுவுமே நம்ம சேர்க்க முடியாது அந்த நவுனோட. சைல்டு அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா children. அதோட ஸ்பெல்லிங்கே மாறிடும். This is called as irregular noun. ஒரு நவுனோட பொதுவா எஸ் அல்லது இஎஸ் சேர்த்தாதான் ப்ளூரல் ஆகும். பட் சில நவுனோட வந்து எஸ் இஎஸ் சேர்க்க முடியாது. சைல்டோட ப்ளூரல் வந்து children தான். ஸ்பெல்லிங்கே டோட்டலா மாறிடும். That is called as irregular noun. Do you understand? Okay. One more example. Woman. Okay. ஒரு பெண்ணை குறிக்கிறதா இருந்தா woman அப்படின்னு சொல்லுவோம். பெண்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? women's அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். women. M-E-N போடுவோம். இங்க A-N வரும், E-N வரும். இதே இது man. ஓகே, ஆண்களுக்கு man. ஒரு ஆண் அப்படின்னா there is a man. man அப்படின்னு சொல்லுவோம். ஆண்கள் அப்படின்னா men. M-E-N அப்படின்னு சொல்லுவோம்.
சோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங்கே மாறும். ஓகே, அதோட எஸ் இஎஸ் நம்மளால சேர்க்க முடியாது, சேர்க்கவும் மாட்டோம் ப்ளூரலா மாத்துறதுக்கு. that is called as irregular nouns. Do you understand what is mean by irregular noun? Okay, so அந்த இடங்கள்ல எங்கெல்லாம் நம்ம எஸ் ஐ மீன் எங்கெல்லாம் வந்து there is யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் there are யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், there is some news. there is some news, அங்க சில நியூஸ் இருக்கு. பாருங்க, இந்த இடத்துல இந்த எஸ் எடுங்க, அதுக்கு மீனிங்கே கிடையாது. there is some new, okay, it doesn't have any meaning. okay, so news எஸ் போட்டா இது plural ஆகாது. okay, இது plural கிடையாது, இப்படிப்பட்டது irregular noun தான். okay, so there is some news, அங்க நம்ம is தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, there are some children. okay, there are some children. children அப்படினா குழந்தைகள், plural, அதனால நம்ம there are யூஸ் பண்ணியிருக்கோம். okay, next, there is a fish. there is a fish. fish அப்படினா ஒரே ஒரு மீன். okay, there is ஒரு மீன் அப்படிங்கிறதுனால நம்ம there is ஒரு மேல சொல்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். சில சமயங்கள்ல இந்த irregular nounsல வந்து singular plural ரெண்டுக்குமே ஒரே ஸ்பெல்லிங் தான் இருக்கும், ஒரே வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இந்த fish தான். இங்க பாருங்க, there is some fish, அங்கே ஒரு மீன் இருக்கிறது. இதே இது அங்க சில மீன்கள் இருக்கின்றன, ஒன்றுக்கு மேற்பட்ட மீன்கள் இருக்கின்றன, அதுக்கும் நம்ம fish தான் சொல்லணும். இதுவும் ஒரு irregular noun தான். ஓகே, எஸ் எஸ் சேர்க்க மாட்டோம், ஸ்பெல்லிங்கும் மாறாது. ஓகே, there are some fish, அங்கே சில மீன்கள் இருக்கின்றன. இந்த ஃபிஷ்ங்கிற வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் இந்த ஃபிஷ்ங்கிற வார்த்தை சிங்குலர்லயும் ஃபிஷ் தான், ப்ளூரல்லையும் ஃபிஷ் தான். மீன் ஒரு மீன் அப்படின்னாலும் ஃபிஷ் தான், பல மீன்கள் இருந்தாலும் ஃபிஷ் தான். புரிஞ்சுட்டீங்களா? மீன்கள் ரெண்டுக்குமே ஃபிஷ் தான் யூஸ் பண்ணணும். சோ இந்த மாதிரி irregular nouns வரும்போது எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்துட்டீங்களா? ஓகே, சோ இது வந்து இன்டர்மீடியட் லெவல். ஓகே, சோ அட்வான்ஸ் லெவல் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் தரேன். ரைட்? ஓகே, சோ அட்வான்ஸ் லெவல் இதுவும் ஈஸியா தான் இருக்கும். ஓகே, சோ இங்க வந்து there is and there are எங்க யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நவுன் ஃப்ரேஸ். ஓகே, நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நவுன் அதுக்கப்புறம் ஃப்ரேஸ், நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் அப்படி வச்சு நம்ம யூஸ் பண்றது. ஓகே, சோ அதுல சிங்குலர் ப்ளூரல் ரெண்டு இருக்கு. ஓகே, நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இங்க பாருங்க, there is a team of experts. இங்க பாருங்க, there is a team of experts. இங்க பாருங்களேன், டீம் அப்படிங்கிறது ஒரு நவுன் தான், எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன் தான். பட் இத வந்து நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிகாஸ் ரெண்டு நவுன் வந்திருக்கு, நடுவுல ஒரு ப்ரிபோசிஷன் ஆஃப் வந்திருக்கு. இத வந்து என்ன சொல்லுவாங்க, நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த இஸ்க்கு அப்புறமா இருக்கு பாத்தீங்களா, இந்த வேர்டை தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, இது வந்து சிங்குலரா இருந்தது அப்படின்னா நம்ம there is தான் யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, there is a team, ஒரு டீம் இருக்கு, அந்த டீம்ல உள்ளவங்க ஃபுல்லா எக்ஸ்பர்ட்ஸ் தான். ஓகே, டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், அப்ப அங்க ஒரு டீம் தான் இருக்கு. அப்போ there is a team of experts, இது வந்து சிங்குலர், இது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னா ப்ளூரல், சாதனையாளர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சோ இங்க பாருங்க, சோ எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறவங்க யாரு, அதுல வந்து ரொம்ப திறமையானவர்கள், அதான் அதுக்கான மீனிங். ஓகே, ஓகே, சோ இங்க சிங்குலர் அண்ட் ப்ளூரல் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த சிங்குலரை தான் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த இஸ்க்கு அப்புறமா இருக்கு இல்லையா, இங்க என்ன வருதுன்னு பார்க்கணும், அல்லது இந்த ஆஃப்க்கு முன்னாடி இதுக்கு அப்புறமா உள்ளதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அது ப்ளூரலா இருந்தா நமக்கு மேட்டர் கிடையாது. ஓகே, ஒரு டீம், there is a team of experts. ஓகே, நெக்ஸ்ட், there is a group of doctors. a group, doctors அப்படிங்கிறது இங்க ப்ளூரல். ஓகே, a group அப்படிங்கிறது சிங்குலர். நம்ம எதை தான் எடுத்துக்கணும், இதைத்தான் எடுத்துக்கணுமே தவிர அந்த ஆஃப்க்கு அப்புறம் உள்ளதை கன்சிடர் பண்ணக்கூடாது. குரூப் ஆஃப் டாக்டர்ஸ்னா ஒரு குரூப், அதுல இருக்கவங்க ஃபுல்லா டாக்டர்ஸ், அப்ப ஒரு சிங்குலரா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, சோ there is a group, இங்க வந்து சிங்குலர் இருக்கிறதுனால நம்ம இங்க இஸ் தான் யூஸ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஆஃப்க்கு அப்புறமா உள்ளதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, சோ நெக்ஸ்ட், there are major challenges in the world. ஓகே, இங்க பாருங்க, challenges அப்படின்னு இருக்கு, இன்னொன்னு world அப்படின்னு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர் சேலஞ்சஸ் இது ப்ளூரலா இருக்கிறதுனால தான் நம்ம இங்க there are யூஸ் பண்ணிருக்கோம், அதை மறந்துடாதீங்க. ஓகே, சோ இங்க வந்து சிங்குலரா இருக்கிறதுனால நம்ம இஸ் யூஸ் பண்ணிருக்கோம், ஆஃப்க்கு அப்புறமா உள்ளதை கன்சிடர் பண்ண வேண்டாம். இதே மாதிரி இந்த ஆர் அல்லது இஸ் இதுக்கு அப்புறமா வரக்கூடிய வார்த்தை சிங்குலரா ப்ளூரலாங்கிறத வச்சுதான் நம்ம தீர்மானிக்கணும். there are major challenges in the world, challenges. ஓகே, அதனால அது ப்ளூரலா இருக்கிறதுனால நம்ம ஆர் போட்டிருக்கோம். புரிஞ்சுட்டீங்களா? இது வந்து அட்வான்ஸ்ட் லெவல். நவுன் ஃப்ரேஸ்,
ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்லாம் யூஸ் பண்ணிருப்போம். ஆஃப் இங்க சிங்குலரா இருக்கும், அடுத்து ப்ளூரலா இருக்கும், சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்படி வந்தா நம்ம தேர் இஸ் யூஸ் பண்ணணுமா தேர் ஆர் யூஸ் பண்ணணுமா? இப்போ இந்த இடத்துல போய்கிட்டு தேர் ஆர் a team of experts அப்படின்னா தப்பு. There is a team of experts, there is a group of doctors, there is a group of students. Okay, got it? புரிஞ்சிட்டீங்களா? சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஹோம்வொர்க் இருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கெல்லாம் தேர் இஸ் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் வந்து தேர் ஆர் யூஸ் பண்ணணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, சோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். ஓகே, இது வந்து 10 क्वेश्चंस இருக்கு. ஓகே, 10 क्वेश्चंस. இதுல வந்து எங்கெல்லாம் தேர் இஸ் வரும், எங்கெல்லாம் வந்து தேர் ஆர் வரும் அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல போட்டுட்டே வாங்க. அதே மாதிரி எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க, இந்த 10 क्वेश्चनக்கு நீங்க எவ்வளவு மார்க்ஸ் 10 out of 10 எடுத்தாலும் சரி, இல்ல தப்பா விட்டுருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல நீங்க எனக்கு சொல்லணும். ஓகே, பட் எல்லாரும் 10 out of 10 எடுத்துருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே ரைட். சோ இப்போ நானும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே வரேன், நீங்களும் வந்து உங்களோட ஆன்சர் கமெண்ட்ல போட்டுட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், தேர் dash a pen. இங்க தேர் நானே கொடுத்துட்டேன். ஓகே, இங்க இஸ் வருமா ஆர் வருமா? தேர் இஸ் a pen அப்படின்னு சொல்வீங்களா, தேர் ஆர் a pen அப்படின்னு சொல்வீங்களா? a pen countable noun. ஓகே, ஒரே ஒரு பேனா. அப்ப என்ன வரும் இங்க ஒருமையில இருக்கிறதுனால? there is a pen. ஓகே, next one, there dash some furniture. furniture அப்படிங்கிறது நான் இப்பதான் சொன்னேன், அது ஒரு uncountable noun. காரணம் என்னன்னா மேஜை நாற்காலி எல்லாம் சேர்ந்ததுதான் furniture. uncountable noun. அது வந்தா நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும், அது சிங்குலர் மட்டும்தான் இருக்கு. அப்ப நமக்கு என்ன யூஸ் பண்ணணும்? there ஆரா வரும் வராது, என்ன வரும்? there is some furniture. யாராவது கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும் furnitureங்கிறது ஒரு uncountable noun, அதுக்கு ப்ளூரல்லாம் கிடையாது, அதனால நம்ம இஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், there dash some families. குடும்பங்கள் கலெக்டிவ் நவுன். ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி, அது கலெக்டிவ் நவுன் தான். அதுல ப்ளூரல் வந்து ஃபேமிலிஸ். அப்ப என்ன வரும் இங்க? there are some families. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அங்கே சில குடும்பங்கள் இருக்கின்றன. ஓகே, நெக்ஸ்ட், dash some good news. there is வருமா there are வருமா? good news irregular noun. அப்ப என்ன வரும் இங்க? good news. there is a good news, there is some good news or there is some good news. okay, இதனால ஒண்ணுதான். got it? newses அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், dash a deer in the forest. deerனா என்னது? மான். ஓகே, ஒரு மான் வந்து காட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒரு மான், அப்ப என்ன சொல்லுவீங்க? there is. ஓகே, மான் அப்படிங்கிறது கவுண்ட் பண்ண முடியும் நம்மளால, இங்க there is வரும். நெக்ஸ்ட் ஒன், dash some people in the waiting room. dash some people in the waiting room. some people, people அப்படின்னா மக்கள். ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்கள். அப்ப இங்க என்ன வரும்? there is வருமா there are வருமா? there are some people in the waiting room. there are some people. அதுக்கு அர்த்தம் என்ன? there are some people னா அங்க சில மக்கள் இருக்காங்க. எங்க? in the waiting room, காத்திருக்கக்கூடிய அறை, காத்திருப்பு அறையில சில மக்கள் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், dash a book on the table. a book ஒரு புத்தகம், on the table னா டேபிள் மேல இருக்கு. அப்ப ஒரு புத்தகம் அப்படிங்கிறது கவுண்ட் பண்ண முடியும். அப்ப இது என்னது? சிங்குலரா இருக்கு, என்ன வரும்? there is வருமா there are வருமா? there is a book. very good, there is a book on the table. okay, அங்க டேபிள் மேல ஒரு புக் இருக்கு. right, next one, dash some information on their website. some information னா சில தகவல்கள், on their website னா their அப்படின்னா அவர்களுடைய வெப்சைட்ல சில இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னது? என்ன நவுன் அது? uncountable noun, அதுக்கு ப்ளூரலே கிடையாது. அப்ப என்ன வரும்? there is. கண்ணை மூடிட்டு எழுதிடலாம் இல்லையா? there is some information on their website. okay, next one, dash some restaurants. அங்க சில ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ரெஸ்டாரண்ட் அப்படின்னா ஹோட்டல், தங்குற இடம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, இங்க என்ன வரும்? ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படிங்கறத கவுண்ட் பண்ணிடலாம். ஒரு ரெஸ்டாரண்ட், 2 ரெஸ்டாரண்ட், 3 ரெஸ்டாரண்ட், அது வந்து ஒரு கவுண்டபிள் நவுன். ஆனா அந்த கவுண்டபிள் நவுன்லயே ப்ளூரல் எஸ் சேர்த்துட்டு பாருங்க, ரெஸ்டாரண்ட்ஸ்.
அப்ப என்ன வரும்? there is வருமா there are வருமா? there are some restaurants. There are some restaurants. Very good. Last one, dash a new team. அங்க ஒரு புது டீம் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு டீம், a new team. அப்ப என்ன வரும்? there is a new team. அவ்வளவுதான். ஓகே, சோ இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் there is வரும், எங்கெல்லாம் there are வரும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நிறைய பேர் இதுல வந்து 10 out of 10 எடுத்துப்பீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். உங்களோட மார்க்ஸ் வந்து நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸியா இருந்ததா அப்படிங்கறதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கறதையும் வந்து நீங்க காமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ரைட், இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகே, 3 क्वेश्चन இருக்கு. இங்க வந்து there is வரும், இங்க வந்து there are வரும் அப்படி நீங்க சொல்லணும். ஓகே, இங்க பாருங்க, dash a student, dash some books, dash a group of doctors. ஓகே, இந்த மூணுத்துலயும் எங்கெல்லாம் வந்து there is வரும், எங்கெல்லாம் வந்து there are வரும் அப்படிங்கறத நீங்க வந்து உங்களோட காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இது உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இங்கிலீஷ் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கத்துக்கணும். சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, there is there are ரெண்டுமே வந்து அங்க அது இருக்கு அங்க அது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் சிங்குலர் ப்ளூரலை பொறுத்து மாறும். ஓகே, சோ இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகே, அண்ட் தென் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.